இது அட்டாக் பண்ணுற காளை எம்ஐ காடு இது போதுண்டா. வீட்டுக்கு ஃபோன் பண்ண முடியல, இல்லைனா ஃபோன் பண்ணி காட்டலாம் யாருடா எங்கே இருக்கிறான்ட்டு. என்ன மாதிரி சீட்டு இங்கே கூட வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து போட்டுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நம்மளை பொறுத்தவரை இவங்களாலாம் சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா என்ன மாதிரி இருக்குது லொக்கேஷன். இந்த ரூமை போட்ட ஒரு 4 நாள் இங்கேயே இருக்கும். 4 நாள் வெறும் டீயே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். டீ, ஒன்லி டீ. யூடியூப்பில் பார்க்குற மாதிரி பார்த்தாச்சா? எல்லாம் தேயிலை தோட்டம், ஃபுல்லாக தேயிலை தோட்டம். ஏதோ ஒரு சின்ன சிட்டி மாதிரி தெரியுது. இதான் பூப்பாரம், கேரளாவில் உள்ள ஒரு இடம் பூப்பாரம். என்ன இருக்குது சாப்பிடலாம் ஏதாவது? இது ஒரு கடை இருந்துச்சு அங்கே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அந்த கடையில் தான் வந்து இது சாப்பிட்டேன், 2 பரோட்டா, குருமா, ஒரு கலக்கி. சாயை கேட்டேன், சாயா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 60 rupees வந்துச்சு. நான் 100 rupees கொடுத்தேன். அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் செக் பண்ணேன், என்கிட்ட 6 rupees தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அந்த ரோடு ஒன்று வந்துச்சு லெஃப்ட் சைடு. அந்த ரோட்டில் போனோம்னா இது அந்த ரோட்டில் போனோம்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இருக்குது. மேலே ரெசார்ட் இருக்குது. இதுக்கு போகிற வழி போகாது. தண்ணிக்கெல்லாம்
பஞ்சமே இருக்காது போல், அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க மாட்டேங்குது, இந்த இதில் போயிட்டே இருக்கு. எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். இதெல்லாம் நான் எதுவுமே டச் பண்ணல. க்ளவுஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டேன். பர்ஸ்லாம் பேக்கில் இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் விட்டுட்டோம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் டவுட்டு தான். ஸோ அதனால் ஹோட்டல் தாஜ் இப்போ தான் நான் சாப்பிட்டேன். அரேபிக்கா சாப்பிட்டு தான் அழுத்துச்சு. கிராம்பு செடியை இதெல்லாம் இருக்கணும்னு ஆசையாக தாயா இருக்கு. பார்த்துக்கிட்டே ஓடிட்டும் போக முடியல. பைக்கு எவ்வளோ படுக்க போடலான்னு தெரில எனக்கு ஆக்சுவலி. நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மூணாரில் தான் இன்றைக்கி தங்கணும் போல். மார்னிங் restaurant Mercy ஆனைப்பிங்கால்னு ஒரு ஊர் போல. ஆனால் என்னடா அது, வடக்கன்ஸ். மோஸ்ட்லி வடக்கன்ஸ் தான் ஒரு பார்க்குறாங்க. ஏன்னா கம்மி ப்ரைஸ்க்கு வந்து அவங்க தான் இங்கே பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் ஃபுல்லாகவே சோம்பு தான். சோம்பு இல்லை, கிராம்பு. ஃபுல்லாக கிராம்பு. இது ரப்பர் மரமானு எனக்கு தெரில, எங்கேயா அறுத்துருந்தா தெரியும். ஆனால் பெரிய பெரிய மரமாக இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் வெட்டாமல் வச்சுருக்காங்களே. அது வர அங்கே ஒரு வீடு இருக்கு, எந்த இடத்துல ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க, ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வீடு. Man, this is really awesome. Really awesome. என்ன போட்டிருக்கு, இதுக்கா எலிஃபென்ட்ஸ் ஹேவ் ரைட் ஆஃப் த வே, டு நாட் டிஸ்டர்ப்டாக என்னமோ சம்திங் எழுதிருந்துச்சு. அப்போ இங்கெல்லாம் யானைலாம் இங்கெல்லாம் வரும் போல். மலை மாதிரி இருக்குது, எப்படி வரும்? மூணாரில் போய் ரூம் எடுத்துருவோம் எங்கேயாவது. ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது, படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வலிக்கிட்டு விழாமல் இருந்தால் சரி. வெயிலிலும் மழையிலும் ட்ரீம் லேண்ட்.
இடமே ட்ரீம் லேண்டு தான்டா. இதில் என்ன புதுசாக ஒரு ட்ரீம் லேண்ட் அட்டகாசமாக இருக்கும். யானைகள் எல்லா பிளேஸும் ரொம்ப ரொம்ப சூப்பர். என்ன மிஸ் பண்ணுறேன்னா சாயாவை தான் மிஸ் பண்ணுறேன். நிறைய கிராம்பெலாம் விளைஞ்சிருக்கு, அதில் தெரியுது அந்த சின்ன சின்ன இதான். What the place? Nice. Nice view. கோட் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபீல் பண்ணணும் இங்கே இருக்கிற கிளைமேட்டை. ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்குது, காற்று சும்மா ஜில்லுன்னு அடிக்குது. இன்னும் 10 தடவை கூட இப்படியே வந்து போகலாம் போல, அவ்வளோ சீன் இருக்குது. நிறைய பார்க்காம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அங்கே ஒரு செம ஸ்பாட் அது. அங்கே நின்று நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன், வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக தேயிலை தான். என்னதுங்க ஏன் ஐஸு? மூணாறுல ஐஸ் இருக்குங்க. அங்கே போய் பார்த்தா நல்லா தெரியும். அது ஃபுல்லாக ஐஸ் மாதிரி இருக்குது. ஆமாம், இருக்கிற கூலி இன்னும் மைனஸ். அது ஐஸா இல்லை வாட்டரா? அது இல்லை ஒரு வேளை சன்லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த தண்ணி இருக்கிற போர்ஷனு. இது ஃபுல்லாக அங்கே கீழெல்லாம் ஆறு ஓடிட்டுருக்கு. ஃபுல்லாகவே தேயிலை தான். அதான் சொன்ன மாதிரி சீக்கிரம் இருட்டிடும் தான். இப்போயே பாருங்கள், நல்லா அடி செம்ம மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம க்ளவுடில் வந்து ஹைட் ஆகிட்டோம், அதனால தான் இப்படி தெரியுது. வரும் இல்லை மோதி போகுது. அங்கே ஒரு சிட்டி இருக்குது. செம்ம பெரிய பாறை. அது அங்கே ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கெல்லாம் யானை வந்து நடமாடுற பகுதி போல் எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் போட்டுருக்காங்க. அப்புறம் ரோட்டில் அங்கங்கே மாடுங்க கிராஸ் ஆகிட்டுருக்கும். எப்படியும் இந்த ரோட்டில் வந்து நம்ம ஒன்றும் 100-200 வர போகிறதில்ல. இங்கே இருக்கிற மாடுலாம் நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி எலும்பு தோல்லாம் கிடையாது, நல்லா கொழுன்னு இருக்குது, பப்ளி மாதிரி. ஏன்னா ஃபுட்டு எல்லாமே க்ரீனி தானே, எதுவுமே காஞ்சி போனதாக கொடுக்கறதில்ல.
செமையாக இருக்கு. பாருங்க பாரு, அப்படியே பார்த்துட்டே போயிடுவோம் போல். அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக ஒரு சீனையும் கேப்சர் பண்ணும். அப்படி அப்படி செமையாக இருக்கு. சீன் ஃபுல்லாகவே அட்டகாசம். ஒரு கோவில் இருக்கு, இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு, சர்ச்சுன்னு நினைக்கிறேன். தேயிலை பறிச்சாச்சு, பேக்காக கொண்டு வந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன, ஷூட் பண்ண முடியாது வீடியோ. இதுனா பிரச்சனை இல்லை, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு. முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. அந்த ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். இப்போ அங்கே வந்து ஹிந்து டெம்பிள் ஒன்று இருக்குது. அதான் வந்து ஹிந்து டெம்பிள் கோபுரம். இங்கே இன்னும் தமிழில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. கேரளாவில், ஆனால் நம்ம கேரளா பார்டரை தாண்டியாச்சு. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு, அதுவே வந்து கேரளா பார்டர் தான். நான் அதனால தான் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எதுவும் டிக்கெட் எதுவும் எடுக்கணுமா செக் போஸ்ட்டில் அப்படின்னு கேட்டேன். என்ட்ரி டிக்கெட்டு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் போகலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட்னால் அவங்க க்ளோஸ் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே ஓப்பனில் வச்சுருக்க மாட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே சூப்பர். கேமராவில் தெரிஞ்சிருக்காது. இன்னும் ஒரு 23 கிலோமீட்ரு. 2 மணி 1 மணின்னு பிளான் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்துக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோ, 20, 25, 30 அந்த மாதிரி தான் வரேன். ஏன்னா இங்கே ரொம்ப ஸ்பீடும் ஓட்ட முடியாது. எனக்கு இந்த இடத்த ஃபுல்லாகவே பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. இந்த மலையில் எல்லா இடத்துலையுமே வீடு இருக்குங்க. வீடு இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வீடு இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையுமே வீடு இருக்குது. வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது? வியூ பாயிண்ட் என்னடா அது, மலை மேலே போய் டீ வைக்காமல் வச்சுருக்கீங்க.
கரெக்டாக தான் வச்சுருக்காங்க வியூ பாயிண்ட்டுன்னு. அங்கெல்லாம் இருக்குது வீடு, ஆனால் அதெல்லாம் தெரியவே இல்லை, ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது. அங்கே தேயிலை எடுத்துகிட்ருக்காங்க, அழகாக ஆறு போயிட்டுருக்கு, குளம் மாதிரி செம வியூ. அது ஃபுல்லாக அப்படியே அட்டகாசமாக இருக்குது. இங்கே எடுப்போம் வீடியோ.